zonation. What is zonation அப்படின்னா the entire protected area. Zonation of protected area. எப்படி இது பண்ணுவாங்கன்னா they will declare it as core zone, transition zone. புரியுதா? core zone, buffer zone and what? Transition zone. அதாவது see, இது வந்து common area, normal area where people can do construction, where people can what live, எல்லாமே நார்மல் பீப்புள், சிட்டிஸ் எல்லாம் கூட டெவலப் ஆகலாம். ஆனா இந்த டிரான்சிஷன் ஜோனுங்கிறதா இங்கதான் ஃபாரஸ்ட் ஆரம்பமாகுது அப்படிங்கிறது. ஃபாரஸ்ட்னுடைய ஆரம்பம் இதோட என்னது, வீடு கட்டுறது இதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபாரஸ்ட் ஆரம்பம். ஆனா இதுக்கு பேர் டிரான்சிஷன் ஜோன். என்னன்னா இங்க ரோடுவேஸ், நீங்க வெஹிக்கிள் எல்லாம் போய்க்கலாம். ஒரு வாட் ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நீங்க போறீங்க, அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் போகணும்னா அந்த ரோடு எல்லாம் இருக்கு, பிரச்சனை எல்லாம் இல்லை. கனெக்டிவிட்டி, ரயில்வே நெட்வொர்க்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். எதுல? டிரான்சிஷன் ஜோன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஏரியா. சரியா? அதுக்கப்புறம் நீங்க அதான் நான் சொன்னேன்ல, when you are going from உடுமல்பேட் to what, எங்க? மூணார், you are crossing forest only. கரெக்டா? அதான் சின்னர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது என்னது? டிரான்சிஷன் ஜோன். நீங்க அதை தாண்டி எல்லாம் போய்க்கலாம், வெஹிக்கிள் பாப்புலேஷன் எல்லாமே அலௌடு. ஓகே. ஆனா அதே அந்த மூணார் போற வழியில ஒரு சின்ன ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா there will be something called எரவைக்குளம் நேஷனல் பார்க். எரவைக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்னு இருக்கும். நீங்க அது போனீங்கன்னா இதுதான் பஃபர் ஜோன். பஃபர் ஜோன்னா என்ன? நம்ம இன்னைக்கு டூரிசம் எல்லாம் போறோம்ல, அனிமல்ஸை ஸ்பாட் பண்றதுக்கு உள்ள சஃபாரி அப்படி இப்படின்லாம் போறோம்ல, அதெல்லாம் எது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க? பஃபர் ஜோன். அஃப்கோர்ஸ் பஃபர் ஜோனுக்குள்ள பிரைவேட் வெஹிக்கிள் அலோடட் கிடையாது. இது வழியா டிரான்சிஷன் ஜோன் வழியா பிரைவேட் வெஹிக்கிள்லாம் போய்க்கலாம். பஃபர் ஜோனுக்குள்ள பிரைவேட் வெஹிக்கிள் அலோடட் கிடையாது. யூ ஹவ் டு பார்க் யுவர் வெஹிக்கிள் அண்ட் அந்தந்த நேஷனல் பார்க்கோட என்ன இருக்கும்? வெஹிக்கிள் இருக்கும். யூ டேக் வாட் டிக்கெட் அண்ட் யூ சிட் இன் தட், தே வில் டேக் யூ இன்சைடு. அதுவும் எது வரைக்கும் தான் எடுத்துட்டு போவான்? பஃபர் ஜோன். கோர் ஜோனுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டான். இதுக்கு தாண்டி உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான்? டிக்ளேர் பண்ணிடுவான். யூ கெட்டிங் இட்? கோர் ஜோனுக்குள்ள யார் மட்டும் தான் அலோடட் அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ். இஸ் இட் வெரி கிளியர்? தோஸ் பீப்புள் ஹூ டூ வாட்? ரிசர்ச், environmental researchers, of course they have to get the approval. அது வந்து நிறைய, எல்லாரெல்லாம் போவே முடியாது. you getting it or not? so இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, பஃபர் ஜோனுக்குள்ள யார் இருப்பா? ட்ரைபல் பீப்புள் இருப்பா. டிரான்சிஷன் ஜோன்ல யார் வாழ்வா? ட்ரைபல் பீப்புள் வாழ்வா. ஆனா நீங்களும் நானும் அங்க போய் வீடு கட்ட முடியாது. ஆனா ட்ரைபல் பீப்புள் எங்க இருக்கலாம்? டிரான்சிஷன் ஜோன் பஃபர் ஜோன்ல எல்லாம் இருப்பான். ட்ரைபல் பீப்புளோட ஆக்சஸ் டு ஃபாரஸ்ட் எங்க மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டட்? இட் இஸ் பின் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு தி கோர் ஜோன், பட் நாட் டு வாட்? பஃபர் ஜோன் ஆர் வாட்? த டிரான்சிஷன் ஜோன். இஸ் இட் வெரி கிளியர்? இப்படி பிரிக்கிறதுனால என்ன ஆகுது? இங்க ஸ்பீஷீஸும் கன்சர்வ் ஆகுது, ஏரியாவும் ப்ரொடெக்ட் ஆகுது. அதே சமயம் என்னது? ட்ரைபல் பீப்புள் ஆர் ஆல்சோ நாட் கெட்டிங் அஃபெக்டட். இதுதான் என்னது? ஜோனேஷன் ஆஃப் வாட்? ப்ரொடெக்டட் ஏரியா. இதுதான் நேஷனல் பார்க்குக்கும் எது பயோஸ்பியர் ரிசர்வ்க்கும் டிஃபரன்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது பெருசு, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். சரியா? நீங்க மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போறீங்கல்ல, குன்னூர் வழியா போறீங்கல்ல, அந்த போற ரோடே என்னதான்? பயோஸ்பியர் ரிசர்வ் தான். யூ ஆர் கோயிங் இன் த டிரான்சிஷன் ஜோன் ஆஃப் வாட்? பயோஸ்பியர் ரிசர்வ். புரியுதா இல்லையா? டிரான்சிஷன் ஜோன் புரியுதா? அதே எங்க பஃபர் ஜோனுங்கிறது என்னது? அங்க ஏதாச்சும் ஒரு நேஷனல் பார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா, முதுமலை டைகர் ரிசர்வ், அந்த டைகர் ரிசர்வ்க்குள்ள போகணும்னா
நீங்க என்னது யூ கேனாட் டேக் யுவர் வெஹிக்கிள் அண்ட் கோ. அஃப்கோர்ஸ் உங்க ஊர்ல இப்ப எல்லாம் என்னெல்லாம் பண்றான், நைட்டு உன்னை சஃபாரி கூப்பிட்டு போறேன் ஆஃப் ரோடு அப்படின்னு காசு, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், தப்பு. யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? ஏன்னா இல்லீகலா அவன் தனியா ஜீப் வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள எனக்கு வழி தெரியும் நானே கூப்பிட்டு போயிட்டு வர்றேன், என்னது ஒரு ட்ரிப்புக்கு 2000 ரூபா கொடு 3000 ரூபா கொடு அப்படின்னு ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு போறான். உள்ளுக்குள்ள டைகரோ எலிஃபெண்டா வந்து அடிச்சிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இஸ் இட் வெரி கிளியர்? எஸ். நம்ம உடனே பியர் கிரில்ஸ் ஆயிட வேண்டியது. இங்க என்ன பண்றது தெரியுமா, பியர் கிரில்ஸ் எல்லாத்தையும் பண்றது ஃபுல்லா இது கேமரா இருக்கும், அங்க காஸ்ட் இருக்கும், குரூ இருக்கும். டக்குன்னு ஏதாச்சுன்னா அவனை தூக்கிடுவாங்க. யூ கெட்டிங் இட்? அங்க ஹெலி ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும். உங்களுக்கு என்ன ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும்? நத்திங். புரிஞ்சா? தட் இஸ் வாட். அண்ட் கோர் ஜோன் அப்படிங்கறதா என்னது, கிளியர் வித் திஸ்? ரைட். So இப்ப now what you do is you better do one thing. You divide your note into 3. ஒரு சைடு வைல்ட் லைஃப் சாங்சுரி நேஷனல் பார்க், இன்னொரு சைடு பயோஸ்பியர் ரிசர்வ். இப்படி எழுதிக்கோங்க. இங்க யார்ட் ஸ்டிக் ஆஃப் கம்பேரிசன் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் அப்படி அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா we'll do this what comparison. National Wildlife Sanctuary, National Park, Biosphere Reserve. ஜூக்கும் நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்ல? ஜூல அனிமல்ஸ் வில் பி இன்சைட் அ வாட் கேஜ், நீங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பீங்க, சரியா? ஆனா நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரியில அதுங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும், நீங்க உங்களை நல்ல வலையெல்லாம் வச்ச ஒரு வண்டிக்குள்ள கூண்டுக்குள்ள ஏற்றி உங்களை கூப்பிட்டு போவான், நீங்க தான் வந்து என்ன உள்ள இருப்பீங்க. யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? புரியுதுல? ஜூல என்னது மிருகங்கள் கூண்டுக்குள்ள இருக்கும், நம்ம சும்மா ஃப்ரீயா நடமாடிட்டு அதை ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அதே அதோட டெரிட்டரிக்குள்ள நம்ம போகும்போது நம்ம கூண்டுக்குள்ள இருப்போம், சரியா? ஆமா, ரைட். நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ். நேஷனல் பார்க் வந்து established by Wildlife Protection Act 1972. It can be done by both central government as well as by state government. இருங்க நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது எழுதிக்கங்க, இப்ப எழுதுனது ஒன்றும் தப்பு இல்லை. திரும்பவும் சொல்றேன், ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டுல வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறதா ஸ்மாலஸ்ட், வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறதா ஸ்மாலஸ்ட், அதை விட பெருசு நேஷனல் பார்க், அதை விட பெருசு இது பயோஸ்பியர் ரிசர்வ். எங்க? வேர்ல்டு லெவல்ல, சரியா? ஆனா இந்தியால ஓகே நேஷனல் பார்க் இஸ் த ஸ்மாலஸ்ட், வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லார்ஜர், சரியா? அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன்னமும் பெருசு, இது இந்தியால. ஆனா ஜென்ரலா வேர்ல்டுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எதுதான் சின்னது? வைல்ட் லைஃப் சாங்சுரி சின்னது, நேஷனல் பார்க் பெருசு, பயோஸ்பியர் ரிசர்வ் அதை விட பெருசு. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் நேஷனல் பார்க் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரியை விட என்னது நேஷனல் பார்க் தான் ஸ்மாலஸ்ட், வைல்ட் லைஃப் சாங்சுரி அதை விட பெருசு, அதுக்கப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ். கிளியரா இல்லையா? ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா எனிதிங் which is declared only by state government அதான் வந்து சாங்சுரிம்பாங்க. எனிதிங் which is declared by central government அதை வந்து என்னம்பாங்க? நேஷனல் பார்க்கும்பாங்க. எனிதிங் which is declared by UNESCO வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்பாங்க. அகைன் இப்ப நான் சொல்றதும் வேர்ல்டு லெவல். எனிதிங் which is declared by state government sanctuary, சரியா? எனிதிங் which is declared by central government national park, anything which is declared by what UNESCO, then it is biosphere reserve. ஆனா இந்தியால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேறையா இருக்கும். அதான் சொல்றேன், நேஷனல் பார்க்னா இந்தியால it is established by Wildlife Protection Act 1972, both by central and state government. யார் வேணாலும் ஒரு நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் ஆல்சோ வாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் ஆல்சோ வாட் எஸ்டாப்ளிஷ்ட் பை Wildlife Protection Act, and it can be done by both central government and state government. ஆனா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது என்னது? நேஷனல் பார்க்ங்கிறது பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது என்னது? It can be declared only by central government.
பயோஸ்பியர் ரிசர்வ் கேன் பி டிக்ளேர்ட் ஒன்லி பை எது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, அண்டர் யுனெஸ்கோ. ஸோ இதுவும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 தான். ஆனா ஆப்ரேட் அண்டர் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் யுனெஸ்கோ. டிக்ளேர்ட் ஒன்லி பை யார் தான்? சென்ட்ரல் கவர்மெண்ட். நோ ரோல் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் பயோஸ்பியர் ரிசர்வ். புரியுதா கைஸ்? கெட்டிங் இட்? சரி, இங்க பாருங்க. நேஷனல் பார்க்ல ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் அலௌடட். ஐ மீன் சாரி, நோ ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் அலௌடட் நேஷனல் பார்க்ல. வைல்ட் லைஃப் சாங்சுரியில லிமிட்டட் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் அலௌடட். லிமிட்டட் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் அலௌடட். எதுல? வைல்ட் லைஃப் சாங்சுரியில. நேஷனல் பார்க்ல ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் நாட் அலௌடட். ஆனா பயோஸ்பியர் ரிசர்வ்ல purpose is both conservation as well as what? Protecting the tribes. இல்லையா? so இங்க எழுதுங்க, purpose is both conservation and sustainable use of forest by local community. The purpose is both conservation as well as sustainable use of forest by local community. Sustainable use of forest by local community. அப்ப நான் என்ன அர்த்தம்? human interference is allowed. நேஷனல் பார்க்ல அலௌடே இல்ல. வைல்ட் லைஃப் சாங்சுரியில லிமிட்டட் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் அலௌட். ஆனா பயோஸ்பியர் ரிசர்வ்ல லோக்கல் கம்யூனிட்டியினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் அலௌட். ஓகே, நேஷனல் பார்க்ல என்னன்னா எழுதுங்க, இது கீழே. நேஷனல் பார்க்ல everything is prohibited unless it is permitted. நேஷனல் பார்க்ல என்ன? everything is what? prohibited unless it is permitted. புரியுதா? அப்பனா என்னது? ஜெனரலா எதுவுமே பண்ணக்கூடாது. எதெல்லாம் பண்ணலாங்கிற லிஸ்ட் மட்டும் தான் இருக்கும் அங்க. அப்பனா என்னது? அந்த லிஸ்ட்ல இல்லாத எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. ஆனா வைல்ட் லைஃப் சாங்சுரியில everything is permitted unless something is prohibited. you getting it? அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள என்ன வேணா பண்ணலாம், எக்ஸப்ட் வாட்? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். you getting it? அதாவது நேஷனல் பார்க்ல இதெல்லாம் செய்யலாம்ங்கிற லிஸ்ட் இருக்கும். அப்பனா அந்த லிஸ்ட்ல இருக்கிறத தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாது. everything is prohibited except something which is permitted. ஆனா வைல்ட் லைஃப் சாங்சுரியில you can do everything. Everything is what? permitted unless something is what? prohibited. Biosphere reserve la established for number 1. Biosphere reserve number 1 established for number 1 conservation. Number 2 education and recreation. Education and recreation. Number 3 logistic support. Logistic support அப்பனா என்னது? exchange of information on world network of biosphere. okay, logistic support, exchange of information on world network of biosphere reserve. கிளியரா? சரி, இப்ப திரும்ப நேஷனல் பார்க் வாங்க. நேஷனல் பார்க்ல இங்க பாருங்க, the boundary of national park is sacrosanct. அப்படின்னா என்னது? it cannot be what? altered unless by a legislation. it cannot be altered except by a legislation. அப்படின்னா என்னது? சட்டத்தை மாத்துறதன் மூலமா தான் அந்த பவுண்டரி என்ன பண்ண முடியும்? நீங்க மாத்த முடியும். it is very sacrosanct. The boundary is very sacrosanct. It cannot be altered except by legislation. ஆனா வைல்ட் லைஃப் சாங்சுரி the boundaries can be altered by executive order. boundaries can be altered by executive order. புரிஞ்சா? executive order என்னது? government by just passing an order. GO, government order இருக்குல்ல, GO,
அதன் மூலியமாவே பவுண்டரியை மாத்திக்கலாம். ஆனா சட்டப்பூர்வமா மட்டும்தான் பவுண்டரியா மாத்த முடியும் நேஷனல் பார்க்குக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் லைக் நேஷனல் பார்க். பவுண்டரிஸ் cannot be altered except by legislation. கிளியர்? ரைட். இப்ப இங்க பாருங்க, அடுத்தது என்ன சொல்றேன், ஒரு தடவை ஒரு ஏரியாவை நேஷனல் பார்க்னு டிக்ளேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன பண்ணவே முடியாது, டீக்ளாசிஃபை பண்ணவே முடியாது. இது நேஷனல் பார்க் இல்லைன்னு சொல்லவே முடியாது. புரியுதா? once established its status cannot be changed. national park. once ஒரு ஏரியாவை நேஷனல் பார்க்னு டிக்ளேர் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அத ஒண்ணுமே பண்ண முடியாது. it cannot be, its status cannot be changed. ஆனா வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருக்கிறத என்னவா பண்ணலாம், இந்தியால வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருக்கிறத என்ன பண்ணலாம், நேஷனல் பார்க்கா அப்கிரேட் பண்ணலாம். wildlife sanctuary can be upgraded to the status of national park. பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறத யாரு டிக்ளேர், யாரெல்லாம் மாத்த முடியாது, இது நம்ம மாத்துறது இல்ல, யாரு, யுனெஸ்கோ பண்றது. ஸோ நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை விட்டுருங்க. நேஷனல் பார்க்ல, நேஷனல் பார்க்லயும் சரி வைல்ட் லைஃப் சாங்சுரியிலயும் சரி, focus is on conservation of selected few species. wildlife sanctuary சரி national park சரி, focus is on conservation of selected few species. conservation of selected few species. ஆனா biosphere reserveல the focus is on conservation of entire ecosystem. The focus is on conserving the entire ecosystem.